வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனங்களை வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனங்களை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் உடைக்கிறது போல சாத்தான் உங்களை உடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டால், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை ஒரு வினாடி மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தத்தின் ஊற்றுக்கண்ணாகிய எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. தர்மையான கால வேளையிலும் கூடப்பா உடைய பாதபடியிலே காத்திருந்து ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டும் இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலும் தேர்தலும் அளிக்கும்படியாக ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்திலே பலப்படுவதற்கு, விசுவாசத்திலே வர்த்திக்கப்படுவதற்கு என் தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நீ பேசுவீராக சுவாமி. உடைய அன்பின் கருத்தலைகளை தாழ்த்துகிறோம், கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னும் கர்த்தர், சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு, கவனமாய் கேளுங்கள், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென், அல்லேலூயா. அதற்கு சீமோன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்று தேவன் மேல், நம்முடைய ஆண்டவர் மேல், நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை குலைப்பதற்கும் அழிப்பதற்கும் அநேக விசுவாச குடும்பங்களிலும் ஊழியர்களுடைய குடும்பங்களிலும் சம்பவங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், கேட்கிறோம். இன்று ரட்சிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் நிலை குலைந்து போயிருக்கும்படியாக வியாதிகளும் பெருந்தொற்றுகளும் மரணங்களும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று கரம்பிடித்து நடத்தி சென்ற கணவன் இல்லை, இன்று கரம் கோர்த்து உடன் வந்த மனைவி இல்லை, மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்த, நான் பெற்றெடுத்த பாலூட்டி சீராட்டி பெற்றெடுத்த பிள்ளை அன்னை இல்லை, பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி நாளைக்கு இந்த குடும்பத்தை தாங்கி நிறுத்துவான், தூக்கி சுமப்பான் என்று பார்த்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் இன்றைக்கு இல்லை. இப்படியாக நாம் உலகத்தில் நம்பியிருந்த, நாம் நேசித்த நம்முடைய உறவுகளாக இருக்கிற தகப்பனாய் இருக்கலாம், தாயாய் இருக்கலாம், கணவனாய் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம், பிள்ளைகளாய் இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு உறவுகள் ஏற்க முடியாதபடி, ஜீரணத்திக் கொள்ள முடியாதபடி இன்றைக்கு உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. நிர்கதியாக நிற்கிறோம், தனிமையாக நிற்கிறோம், தவித்துக் கொண்டு நிற்கிறோம். ஏன் 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 இந்த கோலம், ஏன் இந்த அவலம் நமக்கு, ஏன் இந்த பிரிவு நமக்கு என்கிறதான இந்த கேள்வி நமக்குள்ளா எழும் பொழுது நாம் விசுவாசத்திலே
வர்த்திக்க செய்கிற விசுவாசத்திலே நாம் நினைத்திருக்கிறோமா, அல்லது விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறோமா என்கிற கேள்வி நமக்குள்ளாய் எழுகிறது பிரியமானவர்களே. ஆக இப்படிப்பட்டதான ஒரு சம்பவங்களும் சூழ்நிலைகளும் நடக்கிற இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்ததான இந்த செய்தி, இப்படி குடும்பத்திலே தான் நேசித்தவர்கள் யாராவது ஒருவரை இழந்து போயிருந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு அவர்களுக்கு இந்த செய்திகள் நிச்சயமாக அவர்களை ஆறுதலூட்டி தேர்தல் படுத்தும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை அடியாரிடத்திலே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அது நிச்சயமாக ஆறுதல் அளிக்கிறதாயும் உங்களை நடத்துகிறதற்கு ஆவிக்குரிய பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, தான் நேசித்தவனும் தன்னுடைய சீசத்துவத்தில் பிரதானமான சீமோன் பேதுருவிடத்திலே இயேசு கேட்கிறார், சீமோனே சீமோனே, இப்படியாக சொல்லி கேட்கும் பொழுது வாசிங்க அந்த வசனத்தை, சீமோனே 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 சீமோனே, கோதுமையை சுலகினால் இதோ கோதுமையை சுலகினால் புடைப்பதைப் போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. சீமோன் என்ன சொல்லுகிறான்? அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆன போதிலும் அந்த பிரதானமான சீசன், அவரோடு கூட பயணித்த சீசன் அவரை மறுதலித்தார். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை என் ஆண்டவரை, தன்னோடு கூட இருந்து பயணித்ததான தன் ஆண்டவரை, இரட்சகரை அவன் மறுதலித்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய விசுவாசம் பிரியமானவர்களே, ஆனால் அந்த மறுதலித்த பேதுருவின் மேல்தான் ஆண்டவர் இன்றைக்கு சபையை கட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அவன் மனம் கசந்து அழுதான். கர்த்தர் மனமுருகி அவனைத்தான் பிரதானமாக வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக பிரியமானவர்களே, பிரதான சீசனாக இருந்த பேதுருவுக்கே இப்படிப்பட்ட ஒரு விசுவாச குறைவு ஏற்படும் என்று சொன்னால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இன்றைக்கு நாம் கேட்கிற செய்திகள் அநேகருக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்தார். எங்களுடைய ஊழியக்கார், எங்க பாஸ்டர், ஐயா எங்களுடைய பாஸ்டர் அநேகருக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்தார். கரிசனை உள்ளவராய் இருந்தார். உத்தமமான ஊழியத்தை நடத்தினார். உதவி என்று யார் வந்தாலும் அவர்கள் விசாரிப்பார். அப்படிப்பட்ட எங்களுடைய பாஸ்டர் இன்றைக்கு இல்ல. கேட்கிறோம், ஐயோ ஒருத்தருக்கு ஒரு தீங்கு நினைக்க மாட்டாரே, ஆலய காரியங்களுக்கு முன்னால போய் நிற்பாரே, கர்த்தருக்கு கொடுப்பதிலே முன்னால நிற்பாரே, குடும்பங்களை, மனைவி, மக்கள், பிள்ளைகளை இப்படியா எல்லாரையும் விசாரிப்பாரே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் இன்னைக்கு இல்லையே. கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, அந்த மனுஷன் போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது, அவ்வளவு நல்ல மனுஷன். ஐயோ அந்த சகோதரியா, அந்த அம்மாவா, ஐயோ அவங்கள மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. ஐயோ பிள்ளை இன்னும் எத்தனையோ வாழ கிடைக்குது வயசு, அதுக்குள்ள இல்லையா, இப்படி நடந்துருச்சா, இப்படி எத்தனை காரியங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில இதற்கெல்லாம் பிசாசு கொடுக்கிறதான பதில் ஒன்றே ஒன்றுதான். பிரியமானவர்களே, பிசாசு கொடுக்கிற பதில் ஒன்றே ஒன்றுதான், விசுவாசத்தை விட்டு மறுதலி. நீ நம்பின உன் ஆண்டவன் உன்னை நட்டாற்றில் விட்டு விட்டார், நீ இன்று நாதியற்று போய்விட்டாய், நிர்கதியாய் நிற்கிறாய்ப்பா என்று சொல்லி
ஒரு விசுவாச பின்மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பிசாசு தூண்டுகிறவனாக இருக்கிறான் பிரியமானவர்களே. ஆக இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் கர்த்தர் இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அடியானிடத்திலே கொடுத்தார். ஆக அன்புக்குரிய ஜனமே, இன்றைக்கு இப்படிப்பட்ட எத்தனையோ இடத்தில் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், தன்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ பேரை இழந்திருக்கலாம், தன் நேசித்தவர்களை இழந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிற வார்த்தையை கேளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் சாயாதே. ஆமென். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்கள் புறப்பட்ட போது பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்களை வழிநடத்தினவன் மோசே. ஒரு ஆவிக்குரிய தகப்பன் மோசே. தலகர்த்தனாய் இருந்து நடத்தினவன் மோசே. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவன் மோசே. வனாந்தர பயணத்தில் அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் உணவு கொடுத்து போஷித்தவன் மோசே. நியாயம் விசாரித்தவன் மோசே. ஆலோசனை சொன்னவன் மோசே. யுத்தங்களை நடப்பித்தவன் மோசே. தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவன் என்று பெயர் எடுத்தவன் மோசே. பார்வை குறையாதவன் மோசே. பலம் குன்றாதவன் மோசே. இப்படிப்பட்ட மோசே கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நினைத்து பார்க்கவே நெஞ்சம் நடுங்குகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நாம் ஏதோ ஒன்றிலே தகுதி வாய்ந்தவர்களாக இருப்போம். ஆனால் மோசேயுடைய சரித்திரம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றிலும் கைதேர்ந்தவனாய் இருந்தான். சகல விதமான காரியங்களிலும் அவன் தேர்ச்சி பெற்றவனாய் இருந்தான். 6 லட்சம் புருஷர்களை அவன் வழிநடத்தினது மாத்திரமல்ல, அவர்களை நியாயம் விசாரித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து அப்படியாய் நடந்து கொண்டு போனவன். தேவனை முகமுகமாக கண்டவன். அப்படிப்பட்ட மோசே எடுத்துக் கொள்ளப்படுகிறான் கர்த்தருடைய சமூகத்திலே. அல்லேலூயா. அப்பொழுது அந்த கூட்டம், அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை அவர்கள் மத்தியிலே இருந்திருக்கும். ஐயோ, என் தகப்பன் எடுத்துக் கொள்ளப்பட்டானே, இன்றைக்கு நாங்கள் நிர்கதியாக நிற்கிறோமே, இந்த வனாந்தரத்திலே அப்படியா எங்களை தவிக்க விட்டு போய்விட்டானே, இனி யார் எங்களை நடத்துவார்? இனி யார் எங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள்? எவ்வளவு பெரிய அதிர்ச்சி, எவ்வளவு பெரிய ஏக்கம். திக்கு தெரியாத காட்டிலே, திசை தெரியாத காட்டிலே நின்று எத்தனை அழுகையும் புலம்பலும் அந்த இடத்திலே இருந்திருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நினைத்து பார்க்கவே நடுங்குகிறதா இருக்கிறது. ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். எல்லா வெற்றிடத்தையும் நிரப்பும்படியாக என் ஆண்டவர் ஒருவரை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. மோசே மரித்து போனான். அங்கே வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு என் ஆண்டவர் யோசுவா என்ற மனுஷனை எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா.
மோசேயின் இடத்தை நிரப்புவதற்கு யோசுவாவை நியமித்தார், நிரப்பினார், பலப்படுத்தினார், நடத்தினார் என்று கர்த்தர் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். மோசே விட்டு சென்ற பணியை, விட்டு சென்ற பிரயாணத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை சத்திய, அதான் நியாய பிரமாணத்திலே நான் கற்பித்த கற்பனைகளின்படி நியாய பிரமாணத்தை மறவாதபடிக்கு இரு. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிவார். ஆக கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு காத்திரு, உன் சுய புத்தியை சாராதே, இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிரு என்று சொல்கிறார். அப்பொழுது உன்னுடைய வழிகள் வாய்க்கப்படும், நீ புத்திமானாகவும் இருப்பாய் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறவர், யோசுவாவுக்கு சொல்லுகிற வார்த்தை அதிகாரத்தோடு, ஆளுமையோடு, அரவணைப்போடு, ஆறுதலோடு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை பாடும் தேடும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இலக்கு. அதற்காகவே மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார், அதற்காகவே மோசேயை தேவன் அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது மோசே இல்லை, இப்பொழுது மோசே இல்லை, தலைவன் இல்லை, தளபதி இல்லை, தலைவர்கள் இல்லை. ஆன போதிலும் மோசேயின் இடத்தை நிரப்புவதற்கு, அவன் விட்டு சென்ற பணியை தொடருவதற்கு யோசுவா என்ற மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது மோசே இல்லாத அந்த இடத்தை நிரப்புவதற்கு யோசுவா பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட மோசே போன்ற ஒரு தன்னிகரற்ற தலைவனை நாம் குடும்பத்திலே இழந்திருக்கலாம். நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே, மோசே போன்ற ஒரு தன்னிகரற்ற தலைவனை இன்றைக்கு நம் குடும்பத்திலே இழந்திருக்கலாம். ஒரு தலைவியை நாம் இழந்திருக்கலாம், ஒரு குமாரனை இழந்திருக்கலாம், ஒரு குமாரத்தியை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட்டு விடவில்லை. மாறாக ஒரு யோசுவாவை போல ஒரு நபரை நம் குடும்பத்தில் இழப்பை ஈடுகட்டுவதற்கு, இரட்டிப்பான பலத்தோடு யுத்தம் செய்வதற்கு நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு எதை இழந்து போய்விட்டோம், இன்றைக்கு நம்ம இப்படி இந்த நிலையில் இருக்கிறோமோ என்று கலங்கி போய் நிற்கிறாயா? இல்லை, உன்னை இந்த இடத்துல யோசுவாவின் இடத்துல மோசேக்கு பதிலாக யோசுவாவை நிரப்பினதை போல இன்றைக்கு இழந்து போன உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பதிலாக கர்த்தர் இன்றைக்கு உன்னை எழுப்புகிறார் யோசுவாவை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆக நம்முடைய நோக்கம், கர்த்தருடைய நோக்கம் என்ன? பாலும் தேடும் ஓடுகிற தேசத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான். ஆக இந்த நாட்களிலே ஒருவேளை நம்முடைய பயணம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய இழப்பினால் ஒருவேளை நின்று போயிருக்கிறது என்று நினைத்து கலங்குகிறாயா? இல்லை, யோசுவாவை போல கர்த்தர் உன்னை பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி உன்னை உற்சாகப்படுத்தி உன்னை கரவெடுத்து உன்னோடு கூட வந்து பலப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் போகிற பாதையிலே நம்முடைய நோக்கம் என்ன? நம் ஆண்டவர் நம்மை பாதம் தேடும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஒரு ஆவிக்குரிய கானானுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பூமிக்குரிய இலக்கையும் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் பயணிக்கும் பாதைகளிலே எரிகோக்கள் வரலாம். அல்லேலூயா. நாம் பயணிக்கிற அன்றைய நாட்களிலே யோசுவாவை எழுப்பி யோசுவாவை அந்த ஜனங்களை வழிநடத்தி சொல்ல சொல்லும் பொழுது அவன் போகிற பாதையிலே குறுக்கிடுகிறது எரிகோ. அல்லேலூயா. மதில் சூழ்ந்த பட்டணம். அந்த எரிகோவை கடந்தவன் போக முடியாது. அந்த எரிகோவை கடந்தவன் போக முடியாவிட்டால் அவன் நினைத்து கொடுப்பேன் என்று வாக்கு பண்ண அந்த இலக்கை அடைய முடியாது. ஆக அப்படி இந்த நாட்களிலே ஒருவேளை யோசுவாவை போல நீ வீட்டிலே எழுப்பி இருந்திருக்கலாம். உன் குடும்பத்திலே நீ பயணப்படும் பொழுது உனக்கு ஒருவேளை உனக்கு எரிகோவை போல தடையாக எழுப்பி இருக்கலாம்.
உன்னுடைய முன்னேற்றத்திற்கு, உன்னுடைய வழிப்பிரயாணத்திலே முன்னேறி செல்வதற்கு தடையாக ஒரு எரிகோ இருக்கலாம். ஹல்லேலூயா. வாசிப்போம். யோசுவா 6:2 வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த வீரரையும் உன்னுடைய கையிலே ஒப்புக் கொடுத்தேன். ஹல்லேலூயா. இதோ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இதோ அந்த எரிகோவை உனக்கு முன்பாக எது நீ தடை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, ஐயோ இந்த தடைக்கல்லை தாண்டி நான் முன்னேறி போக முடியுமா என்று ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் அந்த எரிகோவை உன் கரத்திலே ஒப்புக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, யோசுவா அந்த எரிகோவை, அந்த மதில் சூழ்ந்த பட்டணத்தை எப்படி கடந்து போனான்? துதியையும் ஸ்தோத்திரத்தையும் எக்காலத்தையும் ஆரவாரத்தோடு அவன் ஆண்டவரை தொழுது கொண்ட போது, ஆண்டவரை ஆராதித்த போது எரிகோ அப்படியாய் இடிந்து விழுந்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உன் குடும்பத்திலே ஒருவேளை நீ மோசேயை போன்ற ஒரு தன்னிகரற்ற தலைவரை நீ இழந்திருக்கலாம். ஒரு தன்னிகரற்ற குடும்ப தலைவியை நீ இழந்திருக்கலாம். அல்லது உன்னை காப்பாற்றுவான் என்று காத்திருந்த உன் பிள்ளையை நீ இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை யோசுவாவை போல எழுப்புகிறவராய் இருக்கிறார். அப்படி நீ செல்லுகிற முன்னேற்ற பாதையிலே குறுக்கீடு செய்கிற எப்படிப்பட்ட எரிகோவாக இருந்தாலும் அதை நீ உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து நீ முன்னேற வேண்டும் என்று சொன்னால் உன் வாயிலே, உன் குடும்பத்திலே துதியும் ஸ்தோத்திரமும் ஆர்ப்பரிப்பும் எக்காலமும் இருக்க வேண்டும் சத்துருவுக்கு விரோதமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது அப்படிப்பட்ட உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற எரிகோவை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து நீ முன்னோக்கி செல்ல முடியும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக வாசிப்போம். யோசுவா 9:1 வாசிப்போம். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் லீபனோனுக்கு எதிராக பெரிய சமுத்திரத்தின் கரைகளிலும் ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் சகல ராஜாக்களும் அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ணுவதற்கு ஏகமாய் கூடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பிரயாணப்பட்டு போகிற உன்னுடைய பாதையிலே உன்னுடைய பிரயாணத்தை கண்டு, உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு, ஐயோ இன்றைக்கு இந்த குடும்பத்திலே இந்த முக்கியமான நபர் என்று இழந்து விட்டோம், இனி இவர்களுடைய வாழ்க்கையிலே தோல்விதான், இவர்கள் முன்னேறி செல்ல முடியாது என்று உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். உனக்கு விரோதமாக எல்லாரும், உனக்கு விரோதமாக சத்துருக்கள் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி உனக்கு விரோதமாக எழுப்பி இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். அங்கே 9 யோசுவா 9:14 வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சென்றார்கள். ஆமென், அல்லேலூயா. நன்றாக கவனியுங்க. யோசுவா வழிநடத்தி சென்ற போது எரிகோவை லகுவாக தகர்த்து விட்டார்கள். எப்படி தகர்த்தார்கள்? நல்ல ஒரு பெரிய துதியும் ஸ்தோத்திரமும் எக்கால சத்தத்தோடு கூட ஆர்ப்பரிப்போடு கூட அந்த தடையை முறித்தெறிந்தார்கள். இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம், அவர் அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களுக்கு முன்பாக தந்திரம் செய்து நிற்கும் பொழுது என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய ஆலோசனையை அவர்கள் கேட்கவில்லை. கர்த்தருடைய வாக்கை கேட்காதபடிக்கு அவர்களோடு கலந்துவிட்ட காரணத்தினால் அவர்களே அங்கே தவறு செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எரிகோவை கடந்த நீ, உனக்கு எதிராக கூட்டம் கூடி பழிச்சொல்லை சொல்லுவார்கள், உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையை கொண்டு வருவார்கள், உன்மேல் பொறாமைப்படுவார்கள், உன்மேல் எரிச்சலாவார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களிடத்திலே நீ எச்சரிக்கையாயிருக்கும்படி கர்த்தருடைய வாக்கை கேள். அல்லேலூயா. உன்னை நடத்துகிற போதகரிடத்திலே, உன்னை நடத்துகிற மேய்ப்பனிடத்திலே, உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனிடத்திலே உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி நீ கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு நீ நட, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசிப்போம். யோசுவா 7ஆம் அதிகாரம்
4-5 வசனங்களை வாசிப்போம். அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். 3000 போர் ஆயிக்கு எதிராக கடந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷன் அவர்கள் ஏறக்குறைய 30,000 பேரை வெட்டி கொண்டு போட்டார்கள். 36 பேர் ஆயின் மனுஷர்கள் 36 பேரை 36 பேரை வெட்டி வெட்டி போட்டார்கள். போட்டார்கள். பட்டணவாசலின் வெளித்துவங்கி ஆமென். செபரான் மட்டும் அவர்களை துரத்தி ஆமென். இரக்கத்திலே 5வது வசனம், ஆயின் மனுஷர் அவர்களால் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பின்பாக ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீர் ஆயிற்று என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரிகோவை பிடித்தார்கள். எல்லா விதமான தடைகளை தாண்டி போனார்கள். அவர்களுக்கு எதிராக வந்தவர்கள் எல்லாரையும் முறியடித்து கடந்து போனார்கள். இப்பொழுதோ என்ன நடக்குது? ஆயி பட்டணம் அவர்களுக்கு முன்பாக தடைகளை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லா லகுவா அதையும் இவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி இவர்கள் போகிறார்கள். அவ்வளவு அந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு இத்தனை ஜனங்கள் போக வேண்டியதில்லை. ஒரு 3000 பேர் மட்டும் போங்க, ஈஸியா அதை பிடிச்சிடலாம். லகுவாக அந்த பட்டணத்தை பிடித்து விடலாம் என்று சொல்லி 3000 பேர் போகிறார்கள். ஒரு குறைந்தபட்ச யுத்த சேனை வீரர்கள் போகிறார்கள். 3000 பேர் போன இடத்துல 36 பேரை வெட்டி கொண்டுட்டாங்க. யாரு? இது ஆயி பட்டணத்தார்கள். அல்லேலூயா. ஆயின் யுத்த வீரர்கள் இஸ்ரவேலுடைய ஜனங்களை புறமிது விட்டு ஓடச் செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நடந்தது என்ன? அவருடைய இருதயம் எல்லாம் கரைந்து போயிற்று. ஐயோ, இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறோமோ, நான் என்ன செய்ய போகிறேன்? கலங்கி போய் நின்று அவருடைய இருதயம் கரைந்து போயிற்று. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நம்மை நடத்தி சென்ற தலைவன், நம்மை நடத்தி சென்றதான குடும்ப தலைவி, நம்மை நடத்தி செல்வான் என்று எதிர்பார்த்திருந்த நம் நடத்தி செல்வான் என்று நம்முடைய குமாரன் இன்றைக்கு ஒருவேளை நம்மை விட்டுவிட்டு போயிருக்கலாம். கலங்காதே. யோசுவாவை போல உன் குடும்பத்தில் ஒருவரை எடுத்து ஆண்டவர் எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆன போதிலும் நீ பிரயாணப்பட்டு போகிறீர்களே, தடைகள் எரிகோவை போல வரும். அதை உடை தெரிவதற்கு உன் வாயிலே ஸ்தோத்திரமும் துதியும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எதிராக ஜனங்கள் கூடி எதிர்த்து நிற்பார்கள், பொறாமைப்படுவார்கள், எரிச்சல் அடைவார்கள். நீ கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய உதவியை நாட வேண்டும். உன் சுய பலத்திலே நீ ஓடிவிடலாம் என்று நினைத்து தோல்வியை சந்திக்க கூடாது. மூன்றாவதாக, ஆயி பட்டணம் எப்படி இஸ்ரவேலரை முறியடித்து புறமுதுகிட்டு ஓடச் செய்ததோ, அப்படி ஒருவேளை நமக்கு எதிராளிகள் நமக்கு எதிராக எதிரிட்டு வருவார்கள். ஆனால் கலங்காதே. நடந்தது என்ன? யோசுவாவுடைய கேரக்டர். அங்கே யோசுவா என்ன செய்கிறான்? ரட்டுடுத்தி முகங்குப்புற விழுந்து அவன் அழுது புலம்பி அங்கு நிற்கதியாய் அவன் நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை திடப்படுத்துகிறார். என்ன சொல்றார்? நீ ஏன் துவண்டு விடாதே, யோசுவா, நீ இப்படி கிடப்பது என்ன என்று அவனை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்விக்கான காரணம் ஆராயப்படுகிறது. கர்த்தருக்கு விரோதமான பாவம். தோல்விக்கான காரணம் என்ன? ஆயி பட்டணம். ஏன் ஆயி பட்டணத்து ஜனங்கள் தம்முடைய ஜனங்களை முறிந்தோடி செய்தார்கள்? 36 பேரை எப்படி வெட்டி கொன்றார்கள்? காரணம் என்ன? கர்த்தருடைய பலத்த கரம் நம்மீது இருக்கிறது. ஆனால் தோல்வியே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அங்கே பாவம் அவர்களுக்கு முன்பாக அருவருப்புகள் அங்கே காணப்பட்டது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆகான் என்ற ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி பாபிலோனுடைய சால்வையை இச்சித்து எடுத்துக் கொண்டான். 200 சேக்கல் வெள்ளி, அந்த வெள்ளிப்பாலத்தை எடுத்துக் கொண்டான். அல்லேலூயா. ஒரு பொன் பாலத்தையும் 200 வெள்ளி சேக்கல் உள்ள ஒரு பொருளையும் ஒரு பொன் பாலத்தையும் எடுத்து இச்சித்து ஆகான் என்பவன் அதை மறைத்து வைத்துக் கொண்டான். ஆக கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் அவனிடத்திலே அந்த சேனையிலே இருந்தது நிமித்தமாக அந்த
தேசமே தோல்வியை சந்தித்தது என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட தோல்வி உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னால் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆகான் எங்கே இருக்கிறான் ஒளிந்து கொண்டிருந்து பாருங்கள். உங்களிடத்திலோ உங்களுடைய பிள்ளைகளிடத்திலோ கர்த்தருக்கு அருவருப்பான மீறுதல்களோ கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களோ இருக்கும் என்று சொன்னால் அதை கண்டுபிடியுங்கள். அதை கண்டுபிடித்து அக்கினியிலே எரிந்து போடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பெற்றோர்களே, என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காரியம் அது ஒன்றுதான். எப்படி யோசுவா அந்த கானானுக்கு செல்கிற அந்த வழிப்பிரயாணத்தை நடத்தி சென்றான் என்கிறதை பார்க்கும் பொழுது இவைகள் இந்த 3 காரியங்கள் தான். இந்த 3 காரியங்களையும் நம் குடும்பத்தை வழிநடத்தி செல்வதற்கு நாம் முன்னோட்டமாக நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் துதியும் ஸ்தோத்திரமும் எக்கால ஆர்ப்பரிப்பும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை மேய்க்கிற மேய்ப்பனுடைய ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை, அது உங்களை நடத்துகிறவருடைய ஆலோசனை. அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். உங்களுக்கு எதிராக எந்த ஒரு மேற்கொள் யாரும் மேற்கொள்ள முடியாது. மூன்றாவதாக, உங்களிடத்திலே காணப்படுகிற அருவருப்புகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவை எவை என்று பாருங்கள். எல்லாவற்றையும் நீக்கி அக்கினியிலே சுட்டெரித்து போடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆக பிரியமானவர்களே, பிரியமான பெற்றோர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நமக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பினால் நமக்கு ஒரு விசுவாச குறைவு விசுவாசம் கொண்டு வந்திருக்கலாம். நம்மை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்மை தேவன் வெறுமையாக விடவில்லை. நம்மை வெறுமையாக விடவில்லை. யோசுவாவின் மேல் வைத்த அபிஷேகத்தை கர்த்தர் உண்மையிலும் என்மேலும் வைத்திருக்கிறார். விட்டு சென்ற குடும்பத்தின் மீது வைத்திருக்கிறார். நாம் தைரியமாக சொல்வோம், ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் தோல்வியிலும் எந்த நிலையிலும் நாங்கள் உம்மை பற்றி விசுவாசத்தை வலிவி போகாது மாறாக வர்த்திக்க செய்யும் என்ற ஜெயலொலி நம்மிடத்திலே ஒலிக்க கடவுள். ஆம் பிரியமானவர்களே, நன்றாக கவனித்து பாருங்கள், வாசிப்போம். ஆக ஒரே ஒரு காரியம்தான், நாம் எந்த சூழ்நிலையில் விசுவாசத்தை நாம் மறுதலித்து விடவோ விசுவாசத்தில் பின்மாற்றம் அடையவோ தேவையில்லை. ஏனென்று கேட்டால் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36, 37, 38, 39 வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, வியாகுலமோ, துன்பமோ, துன்பமோ, பசியோ, பசியோ, நிர்வாணமோ, நிர்வாணமோ, நாசமோ, நாசமோ, பட்டயமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, மோசேயை போன்ற ஒரு தன்னிகர் இல்லாத தலைவர் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே மோசேயை போன்ற தன்னிகரற்ற ஒரு தலைவி நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். மோசேயை போன்ற தன்னிகரற்ற ஒரு குமாரனோ குமாரத்தியோ நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். இழப்பு உலக பிரகாரமாக மிகப்பெரிய இழப்பு தான். ஆன போதிலும் அவர்கள் கர்த்தருடைய மடியிலே இளைப்பாறுகிறார்கள். ஏன் என்று கேள்வி கேட்க முடியாது. மோசே பிரிந்த போது, மோசே எடுத்துக்கொண்ட போது, ஏன் மோசே எடுத்துக்கொண்டார் என்று யாராவது கேள்வி கேட்டிருக்க முடியுமா? முடியாது. ஆனாலும் நிர்கதியாக தான் அழைத்த பிள்ளைகளை விட்டு விடவில்லை நம் ஆண்டவர். மாறாக யோசுவாவை எழுப்பினார்.
அல்லேலூயா. அப்படி உன்னுடைய குடும்பத்திலே யாரோ ஒருவரை தேவன் யோசுவாவை போல எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாடலை, ஒரு 3 கவிகளை பாடி நான் நிறைவு செய்ய வாஞ்சிக்கிறேன். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்றுரைத்த நம் தேவன் நம்முடனே இருக்கின்றார், நம்முடனே இருக்கின்றார், நம்முடனே இருக்கின்றார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்றுரைத்த நம் தேவன் நம்முடனே இருக்கின்றார். காலமெல்லாம் உடன் இருப்பார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணிமையாய் காத்தனைக்கும் கர்த்தர் இயேசு அழைக்கின்றார். காலமெல்லாம் உடன் இருப்பார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணிமையாய் காத்தனைக்கும் கர்த்தர் இயேசு அழைக்கின்றார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்றுரைத்த நம் தேவன் நம்முடனே இருக்கின்றார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், ஊரார் உன்னை விலக்கிடலாம், உலகம் உன்னை வெறுத்திடலாம், ஊரார் உன்னை விலக்கிடலாம், உன்னை தொட்ட இயேசு மட்டும் உரிமையோடு அழைக்கின்றார். உன்னை தொட்ட இயேசு மட்டும் உரிமையோடு அழைக்கின்றார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்றுரைத்த என் தேவன் என்னுடனே இருக்கின்றார். அக்கினியில் எரித்தாலும் ஆழ்கடலில் போட்டாலும் சேதமின்றி காத்திடுவார், அழைத்த இயேசு நடத்திடுவார். அக்கினியில் எரித்தாலும் ஆழ்கடலில் போட்டாலும் சேதமின்றி காத்திடுவார், அழைத்த இயேசு நடத்திடுவார். ஆம்பிரியமானவர்களே, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்று சொன்ன நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் பிரியமானவர்களே. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையில் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைவீர்கள் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு கூட நாமும் ஒரு நாள் நம் நேசித்தவர்களை சந்திப்போம் என்கிற சந்தோஷத்தோடு இந்த பூமியில் நமக்கு எதிர்த்து நிற்கிற இந்த உலகத்தை தைரியத்தோடு நம் ஆண்டவர் முன் செல்ல, நாம் அவரை சந்திக்க, நாம் இந்த இலக்கை சந்திக்க, இலக்கை நோக்கி ஓடுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அதற்காக கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, நம் அனைவரோடும் கூட கர்த்தர் இருப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.